3 சென்ட் இடத்துல நீங்கள் எத்தனையோ வீடுகளை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு வீடு பார்க்குறக்கு வாய்ப்பு இல்லை. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில், வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் பார்த்துருக்கீங்கன்னா வாஸ்துக்கு பக்கவாக வரும், பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. வாஸ்துக்கு பக்கவாக பண்ணோம்னாவே வீட்டோட பிளான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டோட பிளானையும் ஸ்பெசிஸாக பிளான் பண்ணி வாஸ்துக்கு ஜன மூலையில் போர்வெல் வாட்டர் சம்பு, அக்னி மூலையில் கிச்சனு, வாயு மூலையில் செப்டிக் டேங்க்கு, குபேர மூலையில் பெட்ரூமு, பூஜா கேபினெட்னு வாஸ்துக்கும் பக்கவாக அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. 7 சீட்டர் காரில் தாராளமாக நிறுத்திக்கலாங்க. 11க்கு 17ங்கிற அளவில் பார்க்கிங் ஏரியா இருக்கு. ஃப்ளோரிங் வாலுக்கு டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. வீட்டோட பேக் சைடில் போர்வெல் வாட்டர் சம்பு, பெரிய ஒரு செட் பேக் ஸ்பேஸ், அந்த இடத்துல ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான டோருங்க, தேக்கு மரத்தில். உள்ள வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் நல்ல ஒரு ஒயிட் கலர் தீமில் வந்து பெயிண்டிங் அண்ட் டெயில் ஒர்க்கோட லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. இந்த சைடு நம்ம கிழக்கு பார்த்த மாதிரியான பூஜா கேபினெட், டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. வீட்டில் தனியாக ஒரு டைனிங் ஏரியா, தனியாக ஒரு கிச்சன் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. முதல் என்ட்ரான வந்து டைனிங் ஸ்பேஸ் 8x8ங்கிற அளவில் தாராளமாக ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மாடல் கிச்சனா 8x8ங்கிற அளவில். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெரியவங்களா இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு வார்ட்ரோப்கான ஸ்பேஸ், லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு எல்லாம் டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் இருக்குது. அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா சீலிங்ல பண்ணிருப்பாங்கல்ல, ஃபால் சீலிங் ஒர்க் ஜிப்சம் போர்டில், அதே மாதிரி வந்து வால்ல கொடுத்துருக்காங்க வித் லைட்டிங் ஒர்க்கோட. பெரிய பெட்ரூமுங்க, 16க்கு 16ங்கிற அளவில் கிங் சைஸ் பெட்ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்ரூம். இங்கே பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் வந்து அப்படியே கன்டினியூ ஆகி ஒரு தீம் மாதிரி போகுது. இங்கே ஹெட் போர்ட் டிசைன், ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 16 அடிக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்கு, லாஃப்ட் கபோர்ட் இருக்கு, சிவில் ஒர்க்ல டிவி யூனிட் இருக்கு, அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் 6க்கு 8ங்கிற அளவில் கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமே பெரிய பெரிய பெட்ரூம் தாங்க. 3வது பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. அட்டாச்டு டாய்லெட்டும் பாத்ரூமும் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. 4க்கு 6ங்கிற அளவில். இங்கே இருக்கக்கூடிய இந்த ரம்மியமான மவுண்டன் வியூவை ரசிச்சுக்கிட்டே உட்காந்து டீ குடிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் பால்கனி கவர்டு டைப்பில் 10க்கு 16ங்கிற அளவில். கோயம்புத்தூர் சரவணம்பட்டி SEZ IT பார்க்ல எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குலாம் இந்த வீடு பிடிக்கும். ஏன்னா SEZ IT பார்க்லேருந்து அத்திப்பாளையம் போகிற அந்த மெயின் ரோட்லேயே தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 91 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிடென்சியல் ஏரியாக்கு நடுவில் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.